அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 8 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். G8 நாடுகள் மாநாட்டுக்காக இத்தாலி சென்றுள்ள பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அங்கு அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமாவையும் பிரிட்டன் பிரதமர் திரு பிரவுன் அவர்களையும் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் யுனைடெட் அரபு எமிரேட் நாட்டில் இந்தியாவில் இருந்து சென்று வேலை செய்யும் தொழிலாளர்களில் 1.5 லட்சம் பேர் வேலை இல்லாமல் தவித்து வருவதாகவும் அவர்கள் மீண்டும் இந்தியா திரும்ப இருப்பதாகவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரபு நாடுகளில் தொழில் வளர்ச்சி பெரிதும் மங்கி வருவதாகவும் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசியதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மீது அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அதில் இன்று சென்னை பெருநகர நீதிமன்றத்தில் நேரில் திரு வைகோ ஆஜரானதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 17 பேர் உயிர் இழந்ததாகவும் உயிர் இழந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஊக்கத்தொகையை உயர்த்த கோரி பட்ட மேற்படிப்பு பயிற்சி டாக்டர்கள் கடந்த 2ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னையில் இன்று மெமோரியல் ஹால் எதிரே கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அண்மையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 5577 இடைநிலை ஆசிரியர்களின் முதற்கட்டமாக 21 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியதாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ராணுவ அமைச்சர் திரு A.K. ஆண்டனி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ரஷ்யாவில் இருந்து 230 சுகி 3 மிக் ரக விமானங்களை 215ஆம் ஆண்டுக்குள் வாங்க இருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது ரஷ்யாவிலிருந்து வாங்கப்படும் ராணுவ விமானங்கள் அதிக அளவில் விபத்துக்குள்ளாகி இடம் தெரியாமல் மண்ணோடு மண்ணாக சென்று விடுகிறது என்றும் இதனால் இந்தியாவுக்கு பல வழிகளில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் மீண்டும் ரஷ்யாவிடம் விமானப்படை விமானங்களை வாங்குவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் வாஷிங்டனில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் நான் இந்தியாவிற்கு செல்வதற்கு மிக ஆவலாக இருப்பதாகவும் இந்தியாவுடன் அமெரிக்கா ஆழமாகவும் அகலமாகவும் தங்களுடைய உறவை வலுப்படுத்த பாடுபடுவேன் என்று கூறியிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் உடல் அடக்கம் செய்யப்பட்ட போது அவரது குடும்பத்தினர் மற்றும் உடன் இருந்தனர் என்றும் எனினும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு இருந்தனர் என்றும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்த டிவிகள் மூலம் 100 கோடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக்கின் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனின் கல்லறைக்கு பள்ளி மாணவர்கள் சுற்றுலாவாக அழைத்து செல்வதற்கு ஈராக்கிய அரசாங்கம் தடை விதித்துள்ளதாகவும் சதாம் ஹுசேனின் கல்லறை அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் புனித யாத்திரை தலமாக மாறி வருவது குறிப்பாக அவரது பிறந்த நாள் அன்று
அவரது ஆதரவாளர்கள் பலர் அங்கே செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீன நாட்டில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 150க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாக சீன அரசு வெளியிட்டிருந்தது. தற்போது அந்த இடங்களில் பதற்றம் தொடர்ந்து இருப்பதாகவும் இரு பிரிவினரிடையே மோதல் இருக்காமல் இருப்பதற்கு ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை சீன அரசு அங்கு குவித்து வைத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென்கொரிய நாடு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், வடகொரிய நாடு அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கான இணையதளம் மற்றும் கம்ப்யூட்டர் செயல்களை செயலிழக்க செய்வதற்கான வழிமுறைகளை அது கையாண்டு வருவதாகவும், நேற்று 12,000 இணையதள கம்ப்யூட்டர்கள் செயலிழந்து வேலை செய்யாமல் தவித்ததாக அது வடகொரியா மீது புகார் தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அமெரிக்க விமானப்படை ராணுவத்தினர் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் திடீரென்று தாக்குதல் நடத்தியதில் 10 தாலிபான்கள் கொல்லப்பட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 8 ஜூலை 2009 பிற்பகல் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே காணப்படுகின்றன. அரபிக்கடலில் அதிக மேகமூட்டங்கள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவை நோக்கி செல்வதை காணலாம். மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆந்திராவுக்கு அருகில் அதிக மேகங்கள் இருப்பதால் ஆந்திர மாநிலத்திலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுவதால் மழை வாய்ப்பு குறைவு என்று கூறலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.